لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய சில இபாதத்துகளின் மூலமாக சில நன்மைகளை அவருக்கு அல்லாஹ் இரட்டிப்பாக வழங்கக்கூடிய சில இபாதத்துகள் இருக்குது. ஒரு சில இபாதத்துகள் அந்த இபாதத்தை செய்தால் அதற்கு உண்டான நன்மை கிடைக்கும். ஆனா சில இபாதத்துகள் இருக்குது, அதை ஒரு அடியான் செய்தா அப்படின்னு சொன்னா அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் வழங்குறான். இப்போ உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கிட்டோம்னா, ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு வைத்த நிலையில் ஒரு அடியார் என்ன செய்யறாரு, இபாதத்துகளை செய்யறாரு. அவர் ஒரு ஃபர்லு தொழுகிறார் அப்படின்னு சொன்னா, நோன்பு அல்லாத காலங்களில் அவருக்கு அந்த ஃபர்லான தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு வைத்து விட்டு அவர் தொழுகும் பொழுது அவருக்கு இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இது அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுக்கக்கூடிய நன்மையினுடைய லாபமாக இருக்கு. அவருக்கு உண்டான கூலி இல்லாமல் அல்லாஹ் சேர்த்து கொடுப்பது அது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபமா இருக்கு. இது அல்லாஹ்வினுடைய பெரிய ஒரு கருணை மிக்க ஒரு குணமாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். தன்னுடைய அடியார்களின் மீது அதிகமான நன்மைகளை கொடுத்து அந்த அடியார்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கருணையினுடைய குணமாகத்தான் இதை பார்க்கணும். அந்த அடிப்படையில யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் லாபத்தை கொடுப்பான், பொருளாதாரத்துல லாபத்தை எதிர்பார்க்காத ஆளே கிடையாது. எதிர்பார்க்காம நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நம்ம என்ன ஒரு வியாபாரத்தை செய்தாலும், என்ன ஒரு தொழிலை செய்தாலும், அந்த வியாபாரத்துல அந்த தொழில்ல ஒரு நல்ல லாபத்தை நிச்சயமா எதிர்பார்ப்போம். குறைவான லாபத்தை எதிர்பார்ப்பதை விட நிறைவான லாபத்தை நிச்சயமா நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு வியாபாரம் நமக்கு பெரும் கொண்ட லாபமாக அமையணும், நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு லாபத்தை அது கொடுக்கணும் என்பதாக எதிர்பார்ப்பது மனிதர்களுடைய இயல்பு. அந்த அடிப்படையில அல்லாஹ்வினுடைய சொல், அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி, அல்லாஹ் தன் சொல்லுக்கும் வாக்குறுதிக்கும் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு வியாபாரத்துல லாபம் வேணும், என்னுடைய பொருளாதாரத்துல எனக்கு லாபம் வேணும், நல்ல நிறைய வருமானம் வரணும், அதுல எனக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா சில அமல்களை கொண்டு அல்லாஹ் லாபத்தை கொடுக்குறான். சில அமல்களை செய்வதன் மூலமாக, சில இபாதத்துகளுக்கு செலவு செய்வதன் மூலமாக அவருக்கு என்ன செய்யப்படுது, லாபங்கள் நிச்சயமா கிடைக்கும். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் இருக்குது. இப்ப எல்லா ஹாஜிகளும் ஹஜ்ஜுக்கு கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ நிச்சயமாக அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக ஆயிட்டாங்க. யாருடைய விருந்தாளி? அல்லாஹ்வினுடைய விருந்தாளி. யாரை அல்லாஹ் தேர்வு செய்யறானோ அவர் தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தை கொடுக்கலையோ அவரால் போக முடியாது. அவர்கிட்ட எல்லாம் இருந்தாலும் அவரால் போக முடியாது. நம்ம வருடம் இந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்ப்போம். பெரும் வசதி வாய்ப்புல இருக்கிறார், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு உண்டான எல்லா விதமான தகுதியும் இருக்கும், பணம், காசு, பொருளாதாரம் எல்லாமே இருக்கும், எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருவார். அங்க போய் இருக்கிறதுல இருந்து போறதுல இருந்து தங்குறதுல எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருப்பார். ஆனா கடைசி நேரத்துல அவர்னால ஹஜ்ஜுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஒரு சின்ன விஷயத்துல வந்து நிற்கும். ஒரு மெடிக்கல் பிரச்சனையா இருக்கலாம், பாஸ்போர்ட் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பேரு பிரச்சனையா இருக்கலாம். இப்படி சாதாரணமான ஒரு நிலையில அவரால் ஹஜ்ஜுக்கு போக முடியாம அவர் தடுத்து வைக்கப்படுவார். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். எந்த விதமான முன் ஏற்பாடுமே செஞ்சிருக்க மாட்டார். திடீர்னு ஹஜ்ஜுக்கு போலான்னு அவருக்கு ஒரு மனசுல எண்ணம் தோணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மூலமா, அரசாங்கம் மூலமா ஒரு அப்ளை பண்ணியிருப்பாரு. அவருக்கு என்ன செய்யப்படும், அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். அப்போ அவர் ஹஜ்ஜுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். வசதி வாய்ப்புலாம் இருக்காது, முன்னேற்பாடுகள் இருக்காது. ஆனா அவர் நியத்து வச்சது உண்மையாக இருக்கிற பட்சத்துல அல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. யாரும் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு ஏத்துக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருத்தர் செய்யக்கூடிய செலவுகளின் மூலமாக அவர் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார். அவருக்கு அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அவர் என்ன தொகையை செலவு செய்கிறாரோ
அந்த தொகையிலிருந்து அல்லாஹ் அவருக்கு நன்மையை லாபமாகவும் அந்த தொகையிலிருந்து பொருளாதாரத்தை லாபமாகவும் அல்லாஹ் கொடுக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய பெரிய ஒரு விஷயம். அதே போன்றுதான் எவர் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, எவர் அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுறாரோ, ஓதுறது மட்டுமல்லாமல் அதை கடைபிடிக்கிறார். குர்ஆனை ஓதுறார். அதே போன்று அந்த குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் எதை காட்டுது, குர்ஆன் எதை தடுக்குது, குர்ஆன் எதை தடுக்கல, குர்ஆன் எதை ஆதரிக்குது, குர்ஆன் எதை வெறுக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறார். அப்ப குர்ஆனை படிப்பதின் மூலமாக அல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, அல்லாஹ்வினுடைய கிதாபை குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும் அதை கடைபிடிப்பதன் மூலமாகவும் வஅகாமு ஸலாத வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும், அல்லாஹ் தனக்கு கொடுத்ததிலிருந்து சிர்ரன் ரகசியமாகவும் வஅலானியத்தன் இன்னும் பரகசியமாகவும் எவர் ஒருவர் தான தர்மங்கள் செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறாரோ, எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா, அவர்களுக்கு நிச்சயமாக என்றுமே நஷ்டம் அடையாத லாபம் தரும் ஒரு வர்த்தகத்தை அவர்கள் எதிர்பார்க்கலாம் என்பதாக அல்லாஹ். இது வியாபாரத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்கிட்ட அதுல இருந்து என்ன செய்யலாம், நீங்க நஷ்டமடையாத லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை, பொருளாதாரத்தை, ஒரு வர்த்தகத்தை நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்பானி என்பது ஆக மிக அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு உன்னதமான ஒரு செயல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானது. இந்த குர்பானிக்கு செலவு செய்யறத எவர் விரும்புறாரோ, எவர் மகிழ்ச்சியோடு அதை கொடுக்கிறாரோ, ரெண்டு விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. குர்பானி கொடுப்பவர் விரும்பி கொடுக்கணும், ரெண்டாவது மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். விருப்பம் இல்லாம காசு இருக்குது கொடுக்கணுமேன்னு கொடுத்தாலோ, அல்லது அந்த குர்பானியில் மகிழ்ச்சி இல்லாமல் அவர் கொடுத்தாலோ அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளவே படாது. அல்லாஹ் நல்லா தெளிவாக சொல்றான், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த குர்பானினுடைய இறைச்சியோ ரத்தமோ எனக்கு வந்து சேரதில்லை, நம்ம கொண்டு போய் படைக்கிறோமா, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அந்த இரையச்சம் தான் என்னை வந்து சேருதுங்கிறான். ஒரு ஆடை வாங்குறது, அதை பராமரித்து அதை அறுத்து குர்பானி கொடுப்பது, அல்லது ஒரு மாட்டுல 7 நபர்களில் ஒருவராக ஒரு பங்குதாரராக சேர்ந்து என்ன செய்யறது, பொருளாதாரத்தை செலவு செய்யறது. இந்த ரெண்டுலையுமே அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானா, இறையச்சத்தை தான் எதிர்பார்க்கிறான். இங்கே பெருமையை அல்லாஹ் எதிர்பார்க்கல, புகழை அல்லாஹ் விரும்பல. குர்பானி கொடுப்பதில் பெருமையும் குர்பானி கொடுப்பதன் மூலமாக புகழையும் ஒருவர் எதிர்பார்த்து கொடுத்தாருன்னா அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் குர்பானி கொடுப்பதில் இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவினங்கள், யாரு குர்பானிக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய அந்த செலவு இருக்குது, அந்த செலவு ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நமக்கு லாபத்தை தரும். உலக வாழ்க்கையில பொருளாதாரத்துல அல்லாஹ் பறக்கச் செய்வான். நோய் நொடிகள் வந்து பாதுகாப்பான். வீணான செலவீனங்கள் இருந்து தடுக்கப்படும். எதுக்கு, ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்கு ஒருத்தர் செலவு செய்யும் பொழுது அவருடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க தர்மம் செய்யறதுனால நீங்க ஏழை ஆயிட மாட்டீங்க. சைத்தான் அப்படிதான் ஒரு எண்ணத்தை போடுவான். இருக்கிறதெல்லாம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தானா நீ ஒண்ணு இல்லாம போயிடுவீங்க, நீ ஏழையா போயிடுவீங்க, உனக்கு காசு பணம் இருக்காது, நீ இப்படி ஏன் கொடுக்குற என்கின்ற எண்ணத்தை சைத்தான் உள்ளத்துல ஏற்படுத்துவான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுடைய பாதையில ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது சதக்கா செய்வதன் மூலமாகவோ ஒருபோது நீங்க ஏழையாக மாட்டீங்க. தான தர்மங்கள், ஜக்காத்துகள், சதக்காக்கள் செய்யக்கூடியவர் ஒருபோதும் ஏழையாகவே ஆக மாட்டாரு. ஏன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு இரட்டிப்பா கொடுப்பான். அதே போன்று குர்பானிக்காக வேண்டி ஒருவர் செலவு செய்தால் நிச்சயமாக அவர் ஏழையாக மாட்டார். அவருக்கு அல்லாஹ் இரட்டிப்பாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், 3 விஷயங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுத்தரும் என்பதாக சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம் அல்லாஹ்விற்கு முற்றிலும் அடிபணிதல். இதை அல்லாஹ் நமக்கு கடமையா கொடுத்துட்டான். இப்ராஹிம் நபியினுடைய தியாகம், இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை, இதை செய்யணுங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை இது. அப்போ இதை செய்வதற்கு சக்தி இருக்கக்கூடியவர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், செய்ய முடியுங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தகுதி இருந்தா ஹஜ்ஜுக்கு போயிருங்க. ஏன்னா இது அல்லாஹ் கடமையாக்கின ஒன்று. இதுதான் முற்றிலும் அடிப்பணிதல் என்பதற்கு உண்டான அர்த்தமே. அதே போன்று உம்ராவுக்கு போக முடியுமா, உம்ராவுக்கு போயிடுங்க.
உங்களால குர்பானி கொடுக்க முடியுமா? அந்த வாய்ப்பு இருக்கா? அந்த சக்தி இருக்கா? அந்த பொருளாதாரம் இருக்கா? யோசிக்கவே கூடாது. அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்துடணும். இதுதான் முற்றிலும் அடிப்பணிதல். இவருக்கு அல்லாஹ்வினுடைய திருப்தியை நிச்சயமாக அவர் பெற்றுக்கொள்வார். இரண்டாவது சொல்றாங்க, சகல அதிகாரமும் அல்லாஹ்விற்கே உரியது என முழுமையாக விசுவாசம் கொள்ள வேண்டும். நாம எதை செஞ்சாலும் அதனுடைய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. என்ன நடந்தாலும் அதுல ஒரு நலவை நிச்சயமாக அல்லாஹ் வச்சிருப்பான். இல்ல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பாடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்போ எதை அல்லாஹ் நாடுகின்றானோ, எதை அல்லாஹ் செய்யறானோ, அதிகாரம் அல்லாஹ்ட்ட இருக்குது. அதிலிருந்து நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொல்றாங்க, அல்லாஹ் அவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே ஒருவர் என்ன செய்ய முடியும்? இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கருணை இருந்தாதான் இந்த உலக வாழ்க்கையில சுகத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, தன்னுடைய பொருளாதாரத்துல, வியாபாரத்துல லாபத்தை அவர் அடைஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கருணையும் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா அது நஷ்டவாளியா போயிடுவார். அதே மாதிரிதான் மறுமையிலையும் அல்லாஹ்வினுடைய கருணை இருந்துச்சுன்னு சொன்னா சொர்க்கத்தில அவர் பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெறாரு. அல்லாஹ்வினுடைய கருணை இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்திற்குரியவரா அவர் மாறுறாரு. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அந்த அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்தான் சகோதரனே குர்பானி. அந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ்வினுடைய கருணையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு